நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுந்துதல் கேட்டவர் என்ன என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் தீயை ஆணையார், புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலையின் தேவன் இயேசுபரன். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை ஆணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர், விடுதலையின் தேவன் இயேசுபரன். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் நாளங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறவர். வறண்டு போன பாலைவனத்தை செழிப்பாக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற புலம்பல்களை, வறட்சியை தீர்க்க ஆண்டவரால் முடியும். விசுவாசிக்கிறவர்கள் இருந்த இடத்துல அப்படியே கைகளை வலது கரத்தை உயர்த்தி, சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர்
பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆலங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நல்லவரே, நீ நல்லவர். இந்த வாழ்க்கையினுடைய எல்லா வறட்சிகள் மாறட்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். எல்லா வறண்டு போய் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் மாறுவதாக. 8வது மாதத்துல இழந்து போன எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும். Let it all restore in our life, oh God. எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைப்பதாக என்று சொல்றவர்கள் எல்லாரும் நல்ல சத்தமாய் சொல்லுங்க. எங்களுக்கு மீண்டுமாய் 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 திரும்ப கிடைக்க உதவி செய்யோ. மோசே சொல்லி ஜெபிக்கிறான் 90ஆம் சங்கீதத்துல, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அடைந்த எல்லா அவமானங்களுக்கும் ரெண்டத்தனையாய் சொல்லுங்கள், ரெண்டத்தனையாய் ரெண்டத்தனையாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 8வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். Praise the Lord. உங்கள் ஊழியத்திற்கு கர்த்தர் நல்ல ஒரு வேனை சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என் மனக்கண்ணில் அது தெரியுது. ஒரு நல்ல வேன் உங்க சர்ச்சுக்கு முன்னால் நிற்கிறது மாதிரி நான் பார்க்கிறேன். தென்கொரியாவின் பெரிய சீனியர் பாஸ்டர் பால் யாங்கிச்சோவுடைய 4th டைமென்ஷன் என்கிறதான ஆங்கில புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களில் அவர் பேசுவாராம். ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்களாம். அந்த ஓரத்தில் அவங்க மாமியார் இருப்பாங்களாம். மருமக எப்படிலாம் பேசுகிறான்னு நோட்ஸ் எடுத்து வீட்டுக்கு வந்து திட்டுவாங்களாம். நீ பண்ணினது இந்த இடத்துல தப்பு, விசுவாசத்தோடு நீ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் ஒவ்வொரு சர்ச்சில் அவர் வரும்போது இருக்க சேரெல்லாம் ஒவ்வொரு தேவதூதன் இருக்கிற மாதிரியே நினச்சி பேசுவார். அங்கே 4 பேர் தான் இருப்பாங்க. 400 பேர் இருக்க மாட்டேன். 400 சீட்டுக்காக அவர் என்ன செய்வார்னா 400 பேரை பார்த்து என்ன செய்வாராம், 400 பேருக்காக ஜெபம் பண்ணுவாராம். 400 பேருக்கு தனித்தனியாக பிரசங்கம் பண்ணுவாராம். 2 வருஷத்தில் 400 பேர் ஆறுனாங்க. அடுத்த 2 வருஷத்தில் அது 4000, 40,000, 4 லட்சம், இன்னைக்கு 8 லட்சம் பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம சர்ச்சுக்கு முன்னால் நிறைய வேன் நிற்கிற மாதிரி, கார் நிற்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே என்ன செய்வார், ஆக்குவார். ஆமென். அப்படி ஆண்டவர் கூட்டிட்டு வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டுற தேவன் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிறவர். அருமையான தியானத்தில் சகோதரி ஜெபசெல்வி சொன்னது என்ன சொன்னாங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் உற்சாகமாய். உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது மட்டுமல்ல, உற்சாகமாய் ஜெபிக்கும் பொழுது, உற்சாகமாய் ஊழியத்தை செய்யும் பொழுது, உற்சாகமாய் நாம் என்ன செய்யும் பொழுது, எல்லா விதங்களையும் இறங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் இல்லையா. அது அப்படியே பாதி பிரசங்கத்தை அவங்க எனக்கு பண்ணிட்டாங்க. மீதி பாதி பிரசங்கத்தை நான் பண்ண போறேன். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று எனக்கு ஒரு ஆசை. The book of Joel chapter 2 verses from 23 to 26 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? 1061வது பக்கம் 23 வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள், நல்ல வலது கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 7 மாதங்களுக்கு கிடைக்காத நன்மைகளை 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். God is going to restore, எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் தேசத்துல களங்கள் தானியத்தினால நிரம்பும். சில சமயங்களில் பஞ்சம் வந்துருச்சுன்னா வறண்டு போயிடும். இன்னைக்கு காவேரி ஆற்றுல வறண்டு போயிருக்குது, போன வாரத்தில் 10 நாளைக்கு முன்னால் இப்படி வறண்டு இருக்குதுன்னு பார்த்தா கர்நாடகாவிலையும் டேமு வறண்டு இருந்தது. ஆண்டவர் என்ன நினைச்சாரோ தெரியல, நம்ம ஆட்கள்லாம் போராடினதை பார்த்து அங்கே மழையை கொடுத்துட்டாரு. இப்போ அங்கே டேம் எல்லாம் நிரம்பிருச்சுது. இன்னும் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தண்ணி நிரம்பிடும். ஆமென். வறண்டு போய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வறண்டு மட்டுமே இருக்காது, அவைகள் செழிப்பாய் மாறும். நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் வறண்டு தான் இருக்குது, அது வறண்டு தான் இருக்கும் போல அல்ல. வறண்டு போயிருக்கும், அதே நேரத்தில் அதை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனத்துல களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சை ரசம் எண்ணெயும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, உங்களிடத்துல அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு பேனா வச்சிருந்தீங்கன்னா அந்த கடைசி 2 லைனை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப. இதே பிரசங்கத்தை நான் நிறைய இடத்துல நியூ இயர்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை மாசம் இந்த வருஷத்துல போயிருக்குது? 7 மாதங்கள். 7 மாதங்களும் நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கலாம், கிடைக்கலையே ஆசைப்பட்டது நீ நினைச்சிருக்கலாம். நம்பி உங்க கண்ணு முன்னால ஒருத்தங்க நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ஏன் எனக்கு அப்படி கிடைக்கல நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அப்படியே கண்கட்டி வித்த காமிச்சு நம்மளெல்லாம் ஆசை காட்டி நமக்கு மோசம் பண்ற கடவுள் அல்ல. 7 மாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை மீதியுள்ள 5 மாதங்களிலேயும் 2 தனையாய் தருவார். நல்ல கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது. ஆண்டவர் நஷ்டத்தை லாபமாய் மாற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. இதே சர்ச்சில் நாம் வந்திருக்கும் ஒரு தம்பி என்னிடத்துல வந்து பேசினான். இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வேலை செய்கிறேன், என் வேலையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னிடத்துல தங்குறது இல்லை, பொத்தல் பை மாறி விழுந்து போயிடுது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் பொத்தல் பையை அடைத்து நிரம்பி வழியை செய்கிறவர். தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் my cup overflows, நிரம்பி வழிகிற அனுபவம் தான் தேவ பிள்ளைகளுடைய அனுபவம். உலகத்தில் துன்மார்க்கருக்கு பொத்தல் பை போட்டதெல்லாம் கீழே போயிடும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க, காணாம போயிடுது. நம்ம ஆட்கள் சின்ன சம்பாத்தியம் பண்ணினாலும் அதை வர்த்திக்க பண்ணி இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்ம மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஒரு மனுஷனுக்கு நிறைய காசு இருந்தது, நிறைய பணம் இருந்தது, தங்கம் கட்டிகளா இருந்தது, வெள்ளி கட்டிகளா இருந்தது, பண்டக சாலை முழுவதும் தானியங்களா இருந்தது. ஆனா வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவன் ஆசைப்பட்ட உலகத்து மக்கள் ஆசைப்படுற எல்லாமே அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் வீடுகளில் பணத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. பேங்க்ல வச்சா கணக்கு கேட்பான் கவர்மெண்ட்டு. வீட்டுக்குள்ளேயே கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் அண்டர் கிரவுண்டில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு தொட்டியை கட்டி உள்ளே வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க, வெளியே தெரியாது. பேங்க்ல போய் போட்டால் உனக்கு இவ்வளோ பணம் எப்படின்னு கேட்பாங்க இல்லையா, பணத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பணம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாமல் யாரையாவது 4 பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எவன் எந்த நேரத்தில் வந்து ஆட்டையை போடுவானோ தெரியலையே. அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில்னா பணம் இருக்கும்போது சமாதானம் இல்லாமல் இருந்தது, பணம் வந்துருச்சு இப்போ இருக்க சமாதானமோ. ஒருத்தன் அப்படிதான் இருந்தான். வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில். அந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, சண்டே ஸ்கூலெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பழைய ஏற்பாட்டிலலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருவோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷன் வீட்டுக்கு போறார். அந்த மனுஷன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? குள்ள சகையு.
ஆனா அவன் கள்ள மனுஷனா இருந்தான் பாருங்களேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் கடந்து போகையிலே ஆயக்காரருக்கு he was the chief collector. அவன் வந்து சீஃப், அவன் வந்து இந்த டாக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். அவன் ஐஸ்வர்யவனுமாக இருந்தான். சகை என்னப்பட்ட அவன் என்ன செய்தான் என்று 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. காட்டு அத்தி மரத்தில் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நம்ம லைஃப்பில் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது இல்லை, சொல்லுங்க, ப்ரீ பிளான். இந்த தங்கச்சி பாப்பா அழகா சொல்லுது, என்னம்மா சொல்லுங்க, ப்ரீ பிளான். ஆமேன். ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ப்ரீ பிளான். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம், இனி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லாவே. இந்த காட்டத்தி மரத்தில் இந்த குள்ள சகை வந்து ஏறி கிடப்பான் ஆண்டவருக்கு நல்லாவே. இயேசு இருந்த நாட்களிலே இயேசு நசரேனாகி ஆண்டவர் எல்லா கிராமங்களுக்கும் சுற்றி திரிந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஜனக்கூட்டம் மிகுதியாய் வந்தது. நிறைய பேர் இயேசுவை வீட்டுக்கு வருந்தி கூப்பிட்டாங்க. இயேசு எல்லா வீட்டுக்கு போனாரா அப்படின்னு சொன்னா எல்லா வீட்டுக்கு அவர் என்ன செய்யல, போகல. சில வீட்டுக்கு கூப்பிடாமலேயே வருந்தி என்ன செய்தாரு, போனார். எல்லாருக்கும் கோபம். பாஸ்டர் எப்பவும் எங்கள் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. நான்லாம் ஊழியம் சர்ச் மினிஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கும்போதே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவோம். ஆரம்ப நாட்களில் மாதம் மாதம் போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வருத்தம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வர்றதே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தம். உங்கள் பாஸ்டர் தவறாமல் போயிடுவார் நான் நினைக்கிறேன். ஆமென். பாஸ்டர் போயிடுவாரா? தவறாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. அவர் போகிறாரோ இல்லையோ, ஜெபசெல்வி ஒழுங்காக போயிடுவாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றது இல்லையோ அவங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சி, ஏன் நீ வரதில்ல, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பாஸ்டர் தான் வருவார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இப்போமே, பாஸ்டர்மா என்ன செய்யறதுன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா. சரி, ஆண்டவர் வந்து போகிறாரு, சில இடத்துக்கு போகலை. இங்கே ஒருத்தன் வீட்டுக்கு அவரே வாலண்டியராக போகிறாரு. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு, ஆயக்காரருக்கு தலைவன். he was a luxurious man, he was the richest man. ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, there were a very big question, இயேசு எப்படிப்பட்டவரோ. அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். குருடர்களெல்லாம் பார்வையடைய பண்றார், சப்பானிகளெல்லாம் நடக்க பண்றார், முடவர்களை நடக்க பண்றாரு, செவிடர்களை கேட்க பண்றாரு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறாரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு ஆசை அவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உற்சாகமா இருக்கு பாருங்க. ஆமென். நம்ம முதலமைச்சர் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்களேன், வேலைக்கு நிறைய லீவ் போட்டுருவாங்க கண்டிப்பா. அவர் எப்படிப்பட்டவன்னு நமக்கு போட்டோவில் பார்த்தாலே தெரியுது. நம்மளை மாதிரி 2 காலு 2 கை இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவன் ஒரு சினிமா நடிகன். அவனை எல்லாரும் போய் பார்க்குறாங்க. நம்மளும் என்ன செய்திருவோம், போய் பார்த்துருவோம். கூட்டத்தில் போய் நசுங்கி ட்ரெஸ் எல்லாம் கசங்கி அழுக்காகி வீட்டுக்கு அவன் நல்லா அழகாக போயிடுவார். நம்ம தான் அழுக்காக வருவோம். ஒரு மனுஷனுக்குள்ள நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்தால் எப்படி இருக்கும், நம்ம நாட்டு உள்துறை அமைச்சர் வந்தால் எப்படி இருக்கும், சீஃப் மினிஸ்டர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஆசை. ஏன்னா ஜனக்கூட்டம் ஆண்டவர் நெருக்கிக்கிட்டு இருக்குது. ஆகவே அவர் போகிற வழியில முன்னால போய் ஏற்கனவே ஒரு நிறைய மணி நேரத்துக்கு முன்னாலதாக போய் அங்க ஒரு காட்டு அத்தி மரம். பொதுவாக அத்தி மரத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா இது எப்படிப்பட்ட மரம், காட்டு அத்தி மரம். எதுக்குமே ஆகாத மரம். எதற்குமே ஆகாத ஒரு மரத்துல ஒன்றுக்கு உதவாத ஒரு உதவாக்கிற ஏரிக்கு மேலே கிடக்குது. ஏன் தெரியுமா, அவனை ஜனங்கள் விரும்பல. ஏன், அவன் அநியாய வரி வசூலிக்கிறவன், அநியாய வட்டி வாங்குறவன், கந்து வட்டிக்காரன். அப்படின்னா ஜனங்கள் எப்படி அவனை நேசிப்பாங்க? ஒருவேளை அவனுடைய மிஸ்ஸஸ் அவங்களோட இருந்தாங்களோ, பிள்ளைகள் இருந்தாங்களோ தெரியல, எல்லாரும் அவனுட்டு ஓடி போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். தனிமையான சூழ்நிலையில் அவன் உள்ளத்துல என்ன இருக்கு, கேள்வி. இவ்வளவு பணம் என் வீட்டில் இருக்குது, வரிப்பணம் இவ்வளவு வச்சிருக்கிற, இவ்வளவு தங்கம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில என்னது இல்லை, நான் தேடுற நிம்மதி இல்லை. அதனால அந்த ஆண்டவரை பார்த்துடலான்னு ஒளிஞ்சு கிடக்கும் பொழுது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம். இயேசு
ஆ ஆ அந்த இடத்துல வந்த உடனே இயேசு அவனை பேரை சொல்லி கூப்பிடுறாருங்க. ஆமென். எனக்கு எல்லாருடைய பேர் தெரியாது, 1-2 பேர் பேர் தெரியும். சமயத்தில் மறந்து கூட போயிடுவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாருடைய பேரும் நல்லா தெரியும். ஆமென். நம்ம குடும்ப பேரும் தெரியும், நம்ம தாத்தா பேரு, நம்முடைய 5 தலைமுறைக்கு முன்னால் உள்ள நம்முடைய கொள்ளு பூட்டனார் இருக்காரு, அவர் பேரு தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. இனி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிறக்கக்கூடிய உங்க பேத்தி, அப்புறம் கொள்ளு பேத்தி, அப்புறம் எள்ளு பேத்தி, அப்புறம் நொள்ளு பேத்தி, 6 தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவர் சொல்றார், நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில். அவன் சீக்கிரம் அவன் எதுக்கு போய் கிடந்தா, அவரை பார்த்தா மட்டும் போதும், பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கடவுளே வரார். உன் வீட்டில் வந்தா மட்டும் இல்லை, உன் கூட நான் ஸ்டே பண்ண போறேன். அப்ப எல்லாருக்கும் என்ன தயக்கம்னா, இவன் எப்படிப்பட்டவன், மோசமானவன், இவன் கூட இவன் குடும்பமே இல்லை, ஊரே இவனை ஒதுக்கி வச்சிருக்கு, இவனை கண்டாலே எல்லாரும் விலகி போறவங்க, அவன் வீட்டுக்கு கடவுள் போறாரா அப்படின்னு முறுமுறுத்து இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல சகையு கீழே குதிச்சு நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகள்ல பாதிய ஏழைகளுக்கு. அப்புறம் என்ன சொல்றான், யாரிடத்துல ஆயிலும் வாங்கினது உண்டானால். ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக போலீஸ்காரங்களா இருக்கட்டும், வட்டி கொடுக்குறவனா இருக்கட்டும், வேற ஹல்லேலூயா, வக்கீலாக இருக்கட்டும், காசு திரும்ப நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கழிச்சிருவாங்க. யானைக்கு பானைக்கு சரின்னு வேற விதத்தில் டேலி பண்ணி விட்டுருவாங்க. திரும்ப அவங்க கையில் காசு என்ன செய்யாது. அந்த சகை உள்ளத்தில் ஒரு வேர்டு வருது, யார்கிட்டையும் அநியாயம் வாங்கியிருந்தேனா நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லல, நான் 4 மடங்கு கொடுக்குறேன். காரணம் என்ன தெரியுமா, அது நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில கண்டிராத ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவன் அன்னைக்கு பார்த்துட்டான். ஆமென். இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவன் உள்ளத்தில் இருந்ததான சஞ்சலம் எல்லாம் போயிடுச்சு, அவனோட அமைதி இன்மை போயிடுச்சு, அவனுடைய சந்தோஷ குறைவு போயிடுச்சுது. அவன் எப்படிப்பட்ட மனுஷன், அவன் எப்படி தனியா அவனை உலகம் வச்சிருந்தது, அவனை எள்ளி நகையடிச்சுது. ஆனா ஆண்டவரே அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் உள்ள மாறி, இவருக்கு முன்னால நான் வச்சிருக்கிற செல்வம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பழைய பாட்டு உண்டு இல்லையா, தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே அப்படின்னு விந்தை கிறிஸ்தேசு ராஜா ஆண்டவரை பார்த்த பொழுது அவனுக்கு இருக்கிற செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், ஆஸ்தி, அவனுடைய லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் குப்பையா தெரிஞ்சது. எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு ஒரு பிளஸிங்க போடுறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி சொல்றார் 9ஆம் வசனத்துல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்புறம் எல்லாம் 10ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா, இழந்து போனதை. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார்? இழந்து போனதை மனிதனுக்கு கொடுப்பதற்காக வந்தார். வானத்திலிருந்து கீழே பூமிக்கு வந்து ஒரு விசால வந்துட்டு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறதுக்காக அவர் வரல. அவர் வந்ததே சாகிறதுக்கு தான் வந்தாரு. மனுமக்களுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளும் நம்ம லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை கண்டு முறுமுறுக்க கூடாது. இயேசுநாதரே வாழ்க்கையில அவ்வளவு துயரம் பட்டிருந்தாருன்னா, ஏழ்மையா இருக்கிற நம்மை உயர்த்துவதற்காக அவர் சிலுவையை சுமந்தார். அது சொல்றார் ஒரே வார்த்தை. இயேசு அந்த வீட்டில் ஸ்டெப்பின் பண்ண உடனே சொன்ன வார்த்தை, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவுமே மனுஷன் உலகத்தில். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா இழந்து போன நன்மைகளை தர வல்லமை உள்ளவராய். நல்ல வலதுகை உயர்த்திவர். அல்லேலூயா. என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு மனுக்குலம் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறது.
கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, முழு மனுக்குலமும் ஏதோ ஒன்றை இழந்து போயிருக்கிறது. 19 சொல்ல போறதா இருந்தா சந்தோஷத்தை இழந்திருக்குது, சமாதானத்தை இழந்திருக்குது, நிம்மதி இழந்திருக்கிறது, வசதி வாய்ப்பை இழந்திருக்கிறது, அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா ஏதோ ஒன்றை இழந்திருக்க காரணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை இழந்திருக்கிறது. ஆதியில தேவன் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க. ஆதாம படைச்ச பொண்ணு ஆண்டவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. மண்ணை பிசைஞ்சி ஒரு உருவமாக்கி, களிமண்ணா இருந்த அந்த உருவத்துல மூக்கு வச்சு, அவரை போலயே காது வச்சு, வாயை வச்சு, கையை வச்சு, காதை வச்சு, எல்லாம் வச்சுட்டு அவன் நாசியில திறந்து தன்னுடைய சுவாசத்தை, அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இவன் ஒரு ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் பிளான் பண்ணாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு அவன் விலாயலம்பர் ஒன்று எடுத்து மனுஷியா கொண்டு வந்தார். அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். பூமியில மனுஷனை படைச்சாச்சு, எல்லாம் படைச்சிட்டாரு, வார்த்தையினால படைச்சாரு. சூரியனை இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க, அக்கினியா நம்மளை போனா இருச்சுது, அதெல்லாம் எப்படி படைச்சாரு? உண்டாயிருச்சு. நட்சத்திரங்களை வார்த்தையினால, ஆமென், சர்வசேனை வார்த்தையில் உண்டு. ஆனால் நம்மை மாத்திரம் அவர் தம்முடைய கரங்களால் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்து ஏதேனில் வைத்து சகல நன்மைகளையும் கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு குறவும் இல்லை. பலாப்பழத்துக்கு பலாப்பழம், மாம்பழத்துக்கு மாம்பழம், கொய்யாப்பழம், வேற என்னது ஸ்டார் ஃப்ரூட்டு, அது இது உங்களுக்கு தெரிஞ்ச பழம் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. ஏதேனிலிருந்து 4 நதிகளே புறப்பட்டு போச்சான். ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளா ஓடி, ஏதேன்கிறது ஒரு தோட்டம் இல்லைங்க, ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு அது செதஞ்சு போய் மத்திய தரைக்கடல நாடுகளை நீங்க போனா இருக்குது. வச்சிருந்தாரு, எல்லாம் வச்சு ஆசையா வச்சிருந்த கர்த்தருடைய பிளான்ல மனுஷனே வனைய வச்சிட்டான். அது யாரால வச்சான், எப்படி வச்சான், யாரை கொண்டு வச்சா நான் போக வரும்ல, அது பைபிள் ஸ்டடி, அதாவது ஜெபசெல்வி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? இது யார் மூலமா வந்ததுன்னு சொன்னா அது தனி சாப்டர். மனுஷன் தேவனுடைய நோக்கத்தை அவனே கொலாப்ஸ் பண்ணிட்டான். அவர் நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு தெரியாது. தேவ மகிமை அவர்களை மறைத்திருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் மேல கூப்பிடுவார், ஆதாமே எங்க இருக்கிற, ஈவ் எங்க இருக்கிறீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம், இந்த காணல இருக்கிறோம். ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. 3வது ஆள் அவங்க லைஃப்ல வந்த உடனே எல்லாம் போச்சு. உங்க குடும்பத்தில் 3வது ஒரு ஆளை உள்ள வர விடாதீங்க. நல்ல வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு 3வது ஆள் வரலாம். பிரசங்கில போட்டிருக்கு, முப்புரி நூல், அதாவது புருஷ மனைவி தேவனாகிய கர்த்தர். இந்த 2 பேருக்கு மத்தியில் அவர் மட்டும் இருந்தாருன்னா 3 நூல் ஒன்னா, நீங்க வேணா வீட்டில் போய் 3 நூலை சேர்த்து முறுக்கிக்கிட்டு அத்து பாருங்க, அறாது. ஆண்டவராகிய கர்த்தர் 3வது நபராக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அந்த 3வது நபராகிய சாத்தான் வந்து அந்த ஏதேன்ல தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே இருக்கிறதான ஐக்கியத்தை கொலாப்ஸ் பண்ணி போட்டான். ஐக்கியம் உடைஞ்சிருச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. சாத்தான் உள்ள வந்துட்டானே. ஆனால் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இனிமே அந்த இவங்களை தோட்டத்தில் என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம், துரத்திடலாம். துரத்திட்டார். சுடரொளி பட்டயத்தை வச்சாச்சு. அல்லேலூயா. தண்டனையும் கொடுத்தாரு. அந்த இழந்து போன ஐக்கியத்தை மீண்டு கொடுப்பதற்காகத்தான் பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் கடவுள் மனிதனாய் தோன்றினார். ஜான் வெஸ்லி என்கிறதான இங்கிலாந்து அசைத்து தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என அவ்வப்போது நான் சீர்தூக்கி பார்ப்பேன். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நான் சின்ன சின்ன ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றார். பாருங்களேன். சிங்கப்பூர் யாரெல்லாம் போயிருக்கீங்க? சரி, நான் போயிருக்கிறேன். வேற யாரும் போயிருக்கீங்களா? போனேன் இல்லையா? ஒவ்வொரு 15 நிமிஷமும் முழு தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணியே அந்த நாடு சுத்தம் பண்ணுது. கக்கூசில் கூட தண்ணி குடிக்கலாம், நோயே வராது. அதான் சிங்கப்பூர். நீங்கள் நம்ம ஊரில் பைப்பு தண்ணியை குடித்தாலே மற்ற மனுஷன் உயிர் போயிடுது.
அங்கே நிறைய முறை நான் குளிச்சுட்டு இருக்கும்போது தாகம் எடுக்கும். உடனே டேப் அங்கே போட்டுருக்கு, யூ கேன் யூஸ் டாய்லெட் வாட்டர் ஆஸ் அ ட்ரிங்கிங் வாட்டர்னு. நான் கேட்டேன், எவ்ரி 15 மினிட்ஸ் சிங்கப்பூர் தேசத்திற்கு அந்தந்த கவுன்சில் கார்பரேஷன் வாட்டரை ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸ்மித் விக்கிள்ஸ் ஒர்த்தும் அப்படி தான், ஜான் வெஸ்லியும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 15 நிமிஷமும் நான் செக் பண்ணுவேன், ஆண்டு என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா. ஓ, ஸ்மித் விக்கிள்ஸ் ஒர்த் சொல்கிறாரு, என் கோட் பாக்கெட்டில் ஒரு சின்ன குட்டியோண்டு பைபிள் வச்சுருப்பேன், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து ஒரு பகுதியை எடுத்து என்ன செய்வேன், வாசிப்பேன். வாசித்து, ஆண்டவரே என்னோட நீ பேசுனதுக்காக உமக்கு நன்றி. இது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை ரினியூ பண்ணுது பாருங்க. அல்லேலூயா. ஆக ஐக்கியம் போயிருச்சுன்னு சொன்னா எல்லாம் போயிடும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் போகுது, சமாதானம் போகுது, ஆசீர்வாதம் போகுது. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ மண்டையில் நிற்க மாட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவருக்கும் உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருந்ததுன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தேங்காய் பால் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருந்ததுன்னா உங்க வருமானம் 30 நாள் உங்க கூடவே இருக்கும். இதான் 10ஆம் தேதிக்கு பிறகு பல்ல அழிச்சிடும். இல்லையே, நான் என்ன பண்றது, யார்கிட்ட போய் வாங்குறது? ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல ஃபெலோஷிப் இருக்குது, நீங்க பேசுறீங்க, அவர் உங்களோட பேசுறாரு, நல்ல உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு சொன்னா மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு விரோதமாக அது பிரிவினை உண்டாக்குறது என்று போட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களே சமயங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேளாதபடி பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. இழந்து போன காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நேரம் இல்லை, நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாமே நான் விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19 கவனமாய் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனமாய் பாருங்கள். Praise the Lord. Hallelujah. சாமுவேல் நல்ல ஒரு படை வீரன், நல்ல ஒரு படை வீரன். அவன் இடையனா இருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றும்படி பிளான் பண்ணிட்டார். ஏன்னா சவுலுக்குள்ளே இருந்ததான அபிஷேகம் அவனை விட்டு போனதுனால் இனி சவுலை ராஜா வச்சு பிரயோஜனம் இல்லை. அவனை துரத்திட்டு அவர் மனதுக்கு பிரியமான ஒருவனை வைக்கும்படி தேடும் பொழுது ஈசாயுடைய வீட்டில் இருக்கிறதான இளையகுமாரனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று போட்டிருக்கிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ தாவீது படை வீரனாக இருக்கிறான். அவனோடு ஒரு படை இருக்கிறது, அதிரடி படை. என்ன படை? சிங்கப்பெண் அதிரடி படை மாதிரி அங்கே சிங்க ஆண் அதிரடி படை. ஹல்லேலூயா. தாவீது கூட ஒரு அதிரடி படை இருந்தது. எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்களே, எல்லாமே தோத்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க. ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவன் யாருன்னா தாவீது. அவன் ராஜாவாக சில நாட்களுக்கு முன்பதாக தன் மனைவி பிள்ளை, இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் 30ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு தெள்ளு பூச்சியை போல தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் 36, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறியும். ஏன் தெரியுமா? தாவீது கூட இருந்ததான ஒரு 300-400 படை வீரர்கள் அவனோடு எங்க போனாலும் 500-300 தாவீது மாதிரி போவாங்க, 400 தாவீது மாதிரி போவாங்க. எல்லாரும் தாவீது மாதிரி இருந்தாங்க. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? யாரோட நெருங்கி பழகுறாங்க அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே காப்பி பண்ணுவாங்க. பாஸ்டர் திலக் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அவரை மாதிரி நடப்பீங்க, அவரை மாதிரியே உடுத்துவீங்க, அவரை மாதிரியே பாடுவீங்க. சரியா? அவரை உதாரணமாக சொன்னேன், உடனே சிரிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் சில ஊழியக்காரங்க மாதிரியே இமிட்டேட் பண்ணுவேன். அப்புறம் மண்டையில் ஆர்டர் கொட்டினார், நீ ஒன்னவே மாறி இரு, இன்னொருத்தர் மாதிரியே பாடாத, இன்னொருத்தர் மாதிரியே பிரசங்கம் பண்ணாது, நீ உனக்கு எப்படி வருதோ அப்படியே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி
இப்ப நமக்கு எது வருதோ அப்ப அதை பண்ணினாலே ஆத்துமக்கள் கத்த கிரியை செய்கிறார். தாவீது கூட இருக்கிறவங்க தாவீது மாதிரியே இருப்பாங்க, தாவீது மாதிரியே நடப்பாங்க, தாவீது பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க, அவன் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அப்படியே ஒரு படையை வச்சிருந்தான். தாவீது எப்படி இருந்தாலும் அப்படியே இமிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குரூப் இருந்தாங்க. அவன் எழும்புனா இவங்களும் எழுவி நிற்பாங்க, அவன் எங்கே பார்த்தாலும் எல்லாம் அங்கே பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்படி ஒரு படம் இருந்தது. இந்த இடத்துல தான் வந்தது ஒரு சிக்கல். பார்த்தீங்களா, சிக்லாகுங்கிற இடத்துல கொண்டு போய் அவனும் தன்னுடைய குடும்பத்தினரை கொண்டு வைத்து விட்டு என்ன செய்திருக்கிறான், பெற்றோரை எல்லாம் வைத்து தன்னுடைய குடும்பத்தினரை வைத்து சிக்லாக் என்கிற பட்டணத்தை ஒழித்து வச்சுட்டு யுத்தத்துக்கு போறாங்க. சவுலுக்கு பாய்ந்ததுனால அவங்க எல்லாம் குகைகளில் வாழ்றாங்க. ஒரு நாள் தாவீது அவர்களை திரும்ப பார்க்க வருகிறான். கர்த்தருக்கு முந்தின அதிகாரத்தில் அந்த சம்பவம் போட்டிருக்கு 29ல். 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு சரி ஆறாமரை நம்ம குடும்பத்தினர் போய் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மனசு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக இருக்கணுங்க. வந்து பார்த்தா அமலேக்கியர் வந்து இவங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுடைய சொந்த படை இருக்குல்ல 300 பேர், அந்த 300 பேரும் 400 பேரும் அந்த படைகள், அதை சார்ந்த ஆட்கள், அவன் மனைவிமார், அவங்க பிள்ளைகள், குடும்பத்தினர் எல்லாரையும் யார் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அமலேக்கியர் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்குது. அதிலிருந்து ஸ்திரீகளையும் சிறியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்களுடைய போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணமே, அந்த இடமே, அந்த பள்ளத்தாக்கே எல்லாம் எரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வெளியே போய் மாங்குன்னு வேலை செய்கிறான். வீட்டுக்கு வந்தால் மனைவி முகத்தை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்கும், வாங்கங்க ஒரு காஃபி குடிங்க. அவனோட டயர்டெல்லாம் என்ன செய்கிறோம். யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் கழிச்சு குடும்பத்தை பார்க்கறான்னு வந்தா அங்கே யாருமே இல்லை. தாவீதுக்கு அவன் மனுஷருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, உடைஞ்சு போயிட்டாங்க இல்லையா. கீழே பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பல இடங்களும் அழுதுருக்கிறான். இந்த இடத்துல எல்லாம் இழந்து போய் அவனும் அவனோட வீரர் அழுகிறாங்க. தாவீதின் 2 மனைவிகள் அங்கே அந்த காலத்தில் நடந்தத காரியம் அப்படிதான். அகினோவாம், அங்கே பிறகு அபிகாயில், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அமலேக்கியர். 6ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. சகல விதத்தில் நெருக்கப்பட்டான். சரி, நெருக்கப்பட்டப்ப கூட இருந்தவங்கலாம் தாவீதை கவலைப்படாத நாங்கள் இருக்கிறோம் அப்படியே சொன்னாங்க. அவங்க கூட இருந்தவங்கலாம் இப்போ என்ன செய்யிட்டாங்க, அவனுக்கு நேரம் எகெயின்ஸ்டாக போய் நின்றுட்டு கல்லை தூக்கிட்டாங்க. அது டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் இல்லை, டபுள் போர்ஷன் நெருக்கம். ஏற்கனவே இழந்த துக்கம். இப்போ கூட இருந்தவங்களே அவனுக்கு விரோதமாக ஒன்னால தான் நாங்கள் என் குடும்பத்தை இழந்துட்டோன்னு தாவீதையே அவனுடைய அதிரடி படை பயணம் செய்ய வந்துருச்சு, கொல்ல வந்துருச்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அவனை கல்லறிய சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கேட்கிறான். அபியத்தார் என்கிற ஆசாரியர் ஏபோத்தை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கேட்கிறேன், ஆண்டவரே நான் அந்த சேனையை நான் தொடர்ந்து போய் பிடிக்கலாமா வேண்டாமா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால we need to ask the permission with God. வீடு கட்டுறதுக்கு முன்னால கேட்கணும், ஆண்டவரே பெரிய வீடா கட்டணுமா சின்ன வீடா கட்டணுமா, பெரிய சைஸாக கட்ட சின்ன சைஸாக கட்ட, இருக்கிற பணத்தில் கட்டணுமா லோன் போடணுமா? ஆண்டோட கேட்டு நமக்கு எப்படி இருக்குது அதை வச்சு என்ன செய்யணும். ஒரு கடை ஆரம்பிக்கவா வேண்டாம், எங்கே ஆரம்பிக்கணும்? அகலக்கால் நிறைய வச்சு இன்னைக்கு நிறைய பேர் கால் கிழிஞ்சு போச்சு. அளவுக்கு அதிகம் ஆசைப்படுறது. அப்புறம் நமக்கு எப்படி இருக்கோ அதில் என்ன செய்யணும், ஆண்டோட்ட கேட்கணும். தாவீது கேட்குறான் பாருங்க, மீண்டும் போனா நான் அவங்கள அடிச்சுட்டு வருவேனா மாட்டேனா? ஆண்டவர் என்ன சொல்றாரு கீழே பாருங்க. அதற்கு அவர் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே அந்த தண்டை, அமலேக்கியராகிய தண்டை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும்
அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேர் போனாங்க. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பொழுது அங்கே சிலர் நின்றுட்டாங்க. அதுலயும் பாருங்க, சிலர் என்ன செய்யிட்டாங்க, நின்றுட்டாங்க. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். அப்புறம் 200 பேர், அதுலயும் 200 பேர் என்ன செய்யிட்டாங்க, நின்றுட்டாங்க. அப்புறம் ஒரு எகிப்தின் வெளியில அவர்களை கண்டு அவன்கிட்ட போய் சொல்றாங்க, பூசிக்க சாப்பாடு கொண்டு வா, அத்திப்பழ அடையும் தொண்டையும் எல்லாம் வந்து கொடுத்தான். தாவீது யாருன்னு கேட்கும் பொழுது, நான் வந்து ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன்னால் நான் வியாதிப்பட்ட பொழுது என் எஜமானு கைவிட்டுட்டாரு. நீனும் அப்படிதானா? நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தினோ யூதாவுக்கு கொடுத்த எல்லையின் பேரும் காலைப்படிய எல்லாம் சுட்டெரித்து போட்டோம். தாவீது அவனை நோக்கி, நீ என்னைய அந்த தண்டி இடத்திற்கு கொண்டு போவாயா? எதிரி பாளையத்திலேயே ஒரு பாதிக்கப்பட்டவன் இருக்கான், அவன் இங்கே உதவி செய்கிறான். ஊழியத்தில் நமக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்த்த கூட்டத்திலேயே 1-2 பேர் வச்சிருப்பார், அவங்கள கொண்டு தான் நம்மளை கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? போயிட்டாங்களா, எல்லாரும் போயிட்டாங்களா, அதுலேயும் 2-3 பேர் வச்சிருப்பாரு. எதுக்கு? அந்த இழந்து போன ஆட்களை மீண்டும் கொண்டு வரதுக்கு 2-3 அம்பாசிடர்ஸ் அங்கே வச்சிருப்பாரு. அவங்கள தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சு கூட்டு போனீங்கன்னா அந்த யாரெல்லாம் இழந்துட்டீங்களோ மீண்டும் என்ன செய்வார், சர்ச்சை கொண்டுட்டு வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு விசுவாசிங்க வரலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஆமென். தாவீது கேட்குறான், அவன் நீர் என்னை கொண்டு போடுவதில்லை, என் எஜமானனை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்புறம் அவன் கொண்டு போய் விட்ட பொழுது அவர்கள் வெளியெங்கும் பரவி, இந்த படையெல்லாம் இந்த குடும்பத்தெல்லாம் அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் அவங்க குடிச்சு வெறிச்சு அவன் என்ன செய்யறான்னா ஜம்முன்னு கிடக்குறாங்க. அமலேக்கேர் பிடித்து கொண்டு போன வசனம் 18, எல்லாவற்றையும் தன் மனைவிகளையும் தாவீது விடுவிச்சான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன 19 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் தாவீது 20 வசனம், ஆடு மாடுகளை தாய் பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருகஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றான். அந்த காலத்துல பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. இந்த காலத்தில் அந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போச்சு. கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரதே நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. அண்டண்டாடு ஆராதிச்ச நாட்கள்லாம் உண்டு. ரோமன் கத்தோலிக்காரங்க ஒவ்வொரு நாள் 7 மணிக்கு மாஸ் பண்றாங்க. உங்க ஊர்ல ஆர்சி சபை இருக்கா? மாதா கோயில் இருக்கா? பாருங்க, 6:30 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க. 7 மணிக்கு எல் ஷேப்பில் நிற்பாங்க. மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சூசேப்பர் எங்களுக்காக. அவங்க பண்ணுற வழிபாடு தப்புன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அதில் எப்படி இருக்காங்க? ஆமாம், அந்நிய பாஷை ரக்கா பாலமான பாராபான்னு பேசுகிற நம்ம தான் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு வர்றது, படிக்கட்டில் ஏறி வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பாஸ்டர் லிஃப்ட் வச்சா நல்லா இருக்குமே, இதுக்கு ஒரு லிஃப்ட்டு. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் பக்தி வைராக்கியம். இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், வேதத்தை எடுத்து தியானிக்கணும், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும். ஏன் வந்தால் வராட்டா என்ன, நான் போகணும். ஆமென். உங்கள் ஆத்தா பரலோகத்துக்கு வந்தான்னா, அப்பா வந்தான்னு அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஞான சைடு தான் வருவாங்க. அதை பற்றி கவலைப்படாதுங்க, நீ பரலோகம் போகப்பார். அல்லேலூயா. தாவீதுக்குள்ளே இருந்துதான் அந்த பக்தி வைராக்கியம் என்ன பண்ணினது, இழந்து போன எல்லாவற்றையும் பைபிளை போட்டிருக்கு, ஒன்றும் குறைவுபடாமல் அவன் திருப்பி சங்கீதத்தை சொல்றான். அதே தாவீது 42 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இந்த வசனம் அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப டவுனா இருக்கும்போது சொல்லுவேன். 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே ஹல்லேலூயா. முழங்கால போடுங்க. முழங்கால போட்டு இந்த 42ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஸ்ட்ரெஸ் நினச்சிக்கிட்டே இருந்தால் அது உங்கள் மேலே இருந்து ஏறி உட்காந்துக்கிடும். ஆமென். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நின்றத்தனையா. இப்போ நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணும்படி ஆசைப்படுங்க. நேரம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இழந்து போனதான இன்னொரு காரியம் யோவான் சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 8ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு
நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? விபச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாய பிரமாணம். கல்லுக்கு கல், மண்ணுக்கு மண், செவிக்கு செவி, வாய்க்கு வாய். நீங்க எவனோட கண்ணையா குத்திட்டீங்கன்னா உங்க கண்ணை நோண்டிடுவாங்க. ஆதி ஆகமத்தில், யாத்ராமத்தில், லேவிராமத்தில் மோசடி நியாய பிரமாணம் தான் சொல்லுது. இன்னைக்கு சில இஸ்லாமிய நாடுகளில் இருக்குது. மோசடியுடைய கற்பனை இன்னும் சவுதி அரேபியாவில் கை கொள்கிறாங்க. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இங்கே பெண்ணை போய் ஈவ்டீசி, அங்கே ஈவ்டீசி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் வெட்டணுமோ வெட்டிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வச்சுருங்கய்யா, எங்கள் வீட்டுக்கு அங்கேயே தூக்கிடுவாங்க. 24 hours அதிகம், 18 மணி நேரம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் மோசடி நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறாங்க. கல்லறிஞ்சு கொல்லணும் இவளை வந்திருக்காங்க. ஆண்டவர் குறிஞ்சி தரையில் எழுதுறாரு. அந்த கூட்டத்தில் எல்லாருமே இந்த பெரிய நியாயாதிபதிகள் மாதிரி இவளை குற்றச்சாட்டி இவளை சிறுமைப்படுத்தி கல்லை வச்சுக்கிட்டு வந்திருக்கான். அவன் கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிறான். கல்லை கொண்டு வந்தவன்லாம் யாரு? படுபாவி. ஆண்டவர் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன், அதை இயேசுவால மாத்திரம் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன். நல்ல கையை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேர்டு அந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, அவர் மாத்திரம் சொல்லலாம். உங்களிலே பாவம் இல்லாதவன். மனுஷனாக இருக்கிற எனக்குள்ளே 1000 தப்பு இருக்குது. என்கிட்ட உள்ள மிஸ்டேக் என் மனைவிக்கு நல்லா தெரியும். உங்கள்கிட்ட உள்ள மிஸ்டேக் உங்கள் சம்சாரத்துக்கு தெரியும். உங்கள்கிட்ட உள்ள மிஸ்டேக் உங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தருக்குள்ள சில விதமான குறைபாடுகள், பலவீனம் இருக்கும். ஆனால் ஒரு குறையும் இல்லாத 100க்கு 100 பெர்ஃபெக்டான ஒரே ஒருத்தர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வார்த்தை, உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன் என்று எழுதினார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இதுவரைக்கும் இந்த மாதிரி வார்த்தை ஒருத்தர் சொன்னதே இல்லையே. அந்த வார்த்தை நிமித்தம் அவங்க இருதய கடினப்பட்டு கல்லை எல்லாம் கீழே போட்டுட்டு என்ன செய்தாங்க? ஆண்டவர் அவன் நினச்சி பார்த்துருப்பா, இன்னைக்கு நம்மளை எல்லாம் அடித்து கொன்றுவாங்க, இயேசுநாதர் சேர்ந்து அடிப்பார் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. இழந்து போக வேண்டிய ஜீவனை கர்த்தர் ஒரு மன்னிப்பினால திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. அவள் பரிசுத்தத்தை இழந்து போனா கர்த்தர் அவளுக்கு இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டு கொடுத்தார். ஆண்டவரை போல மன்னிப்பதற்கு யாரும் இல்லை. அவர் நன்மைகளின் நாயகன். ஹல்லேலூயா. லாசருவை கல்லறைக்கு போன ஆண்டவர் யோவான் 11:43, யோவான் 11:43 லாசருடைய கல்லறை குறித்து நான் வேதாகமத்திலே நம்ம படிக்கிறோம். கல்லறைகளை வச்சிருந்தாங்க. எத்தனை நாள் கழிச்சு ஏசு அந்த ஊருக்கு போனார், பெத்தானியாவுக்கு? அதெல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாம் இல்லாத காரியம் சரித்திரத்தில் இருக்குது. கோகன்னா இப்படி நம்ம பார்க்க மாதிரி ஒரு வீட்டு கதவு இல்லைங்க, பூமியின் தாழ்விடம். அங்கே கோகன்னா பூமிக்கு கீழே. அன்னைக்கு நான் அதை எனக்கு ஒருத்தங்க என்சைக்ளோபீடியாவில் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. என் வைஃப்ட்ட காமிச்சேன். பாரு லாசருடைய கல்லறை எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி இறங்கி கீழே போய், அப்படி கீழே போய், கீழே இந்த சுருள் ஏணி மாதிரி கீழே போய், காற்றோட்டம் இல்லாத அண்டர் கிரவுண்டில் தான் அன்னைக்கு அந்த நாட்கள்லாம் பிணத்தை வச்சிருக்கிறாங்க. இயேசு வந்த நேரம் 4 நாட்கள் கழித்து இறந்து போன மனிதனுடைய சரீரம் 48 மணி இல்லை, 96 மணி நேரத்தில் அழுகி நாற்றம் எடுத்து விடும். கர்த்தர் வந்தது ரொம்ப லேட்டு. மார்த்தாள் சொன்னார், நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான். அதெல்லாம் சரிதான்மா. பெத்தனியாங்கிறது சதுசேய யூதர்கள் நிரம்பின ஒரு கிராமம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்து போன மனுஷன் திரும்ப என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான் என்கிற மூட நம்பிக்கை. யூதர்கள் 2 பிரிவினர், பரிசேயர்கள், சதுசேயர். பரிசேயர் ரொம்ப யோக்கியம். நான் அப்படி, நான் இப்படி. குண்டூசியில் கூட தசமாவும் கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அரிசியை அளந்து போட்டால் அதில் எத்தனை அரிசி, ஒரு 10,000 பருக்கு இருக்கா, அதில் 1000 பருக்கு கர்த்தருக்கு அவ்வளோ அளந்து கொடுக்கக்கூடிய ரொம்ப மிஞ்சின நீதிமான். சதுசேயர் அப்படி இல்லை, கண்டதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடிய குரூப். மரித்து போனால் அவ்வளோதான், எழும்ப மாட்டான். அந்த ஊரில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசர் கல்லறைக்கு 4 நாட்கள் கழித்து வந்தார். இயேசுநாதர் மேலே அநேருக்கு நம்பிக்கை இல்லாத நாட்களில் மரியாளுடைய மகன்
தச்சனுடைய குமாரன். he was a son of a carpenter. இயேசு பிறந்ததே முறைகேடா பிறந்திருக்கிறார், தவறா இப்படி இல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. என் தேவன் ஜீவன் கொடுக்க வந்தவர் அல்லவா. சிலுவையில ஜீவன் கொடுக்க மட்டுமல்ல, அன்றைக்கு லாசருடைய சரீரத்துக்குள்ளே ஜீவனை கொடுக்க வந்தவர். கல்லறைக்கு வெளியே நின்று அவர் சிநேகித்தவர்களிலேயே லாசர் பிரதானமானவன். he was the very best friend of Lazarus. இயேசுவை அதிகமாக நேசித்தவர் லாசரு, லாசருவை அதிகமாக நேசித்தவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை ஒரு ரெண்டு பேரும் ஒரே வயசுக்காரங்களா இருந்தாலும் இருக்கலாம். அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவாரு, அவனை ரொம்ப நேசிப்பாரு. இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது சத்தம் போக முடியாத தாழ்விடங்களுக்குள்ளே பிரேதத்தினுடைய காதுகளிலே இயேசுடைய வார்த்தை விழுந்துச்சுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று கூப்பிட்டீங்கன்னா சத்தம் கேட்கும். பூமிக்கு அடியில சத்தம் என்பது கேட்பது அரிதிலும் அரிது. ஆனா இயேசுடைய ஜீவனுள்ள வார்த்தை பூமியின் அடியிலே நாட்டம் எடுத்து போய் கிடந்த லாசருடைய காதுகளே விழுந்த பொழுது இழந்து போன ஜீவன் லாசருடைய சரீரத்துக்குள்ளே போனது. மட்டுமல்ல, இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பேண்டேடா இருக்கிறான்னா யாராவது கட்டு அவுக்கணும். புரியுதா இல்லையா? முழுசும் பேண்டேட் பண்ணி நல்லா பேக் பண்ணிட்டாங்கன்னா அதை இன்னொருத்தன் தான் அவுக்கணும், சிசர் வச்சு வெட்டி. ஆனால் அங்கே போட்டிருக்கு, லாசருவே தன் கட்டை அவிழ்த்து கொண்டு மேலே வந்தான். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே. அதுக்கு பிறகு மேலே வந்த பிறகு அவனை பார்த்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. செத்து போன லாசருடைய சரீரத்தில் ஜீவனை மீண்டுமாய் கொடுத்தவர் ஆண்டவர். இந்த நாட்களில் இழந்து போன நன்மைகளை தருவார், இழந்து போன பரிசுத்த வாழ்க்கையை தருவார், இழந்து போன ஐக்கியத்தை கொடுப்பார், இழந்து போன ஜீவனை, சுக பல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எல்லா இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அவர் இழந்து போனதை மீண்டும் தேடி ரட்சிக்க வந்த ஆண்டவர், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுக்கிறவர். நம்முடைய லைஃப்ல இழந்து போன சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம், அதை பொருட்படுத்தாதபடி மீண்டும் கொடுக்க வல்லவரை நோக்கி நீங்கள் நல்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஊக்கமாய் சின்சியரா ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா நன்மைகளையும் மீண்டுமாய் கொடுக்க வல்லமை உள்ள தேவனுடைய ஆண்டவர். எல்லா வாயிலை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணலாமா? வாயிலை திறந்து அவர் மீண்டும் கொடுக்க வல்லவர். அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மீண்டும் கொடுக்க வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. என் தேவன் மீண்டும் கொடுக்க வல்லவர். இழந்து போனதை மீண்டும் கொடுக்க வல்லவர். இழந்து போனதை மீண்டும் தர வல்லவர். He will restore. எல்லாவற்றையும் திரும்ப அதன் இடங்களிலேயே தந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அப்படி நல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், யாரும் அறியாத என்னை அன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கைகளை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உம்
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்ம திரும்ப நிலைக்க பண்ணுகிற கர்த்தர், இழந்தவைகளை திரும்ப தருகிற கர்த்தர், பட்சித்த வருஷத்தின் விளைவை உனக்கு திரும்ப நான் அழிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கிறோமோ, இழந்து போனதை தேடவோ ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்மை தேடி வந்த தேவன், இழந்தவைகளை தருகிற தேவன். கையில் உயர்த்தி ஜெபம் இயேசுவின் நாமத்தில் இழந்த நன்மைகள் வருவதாக, இழந்த ஆசீர்வாதங்கள் வருவதாக, இழந்திருக்கிற காரியங்கள் வருவதாக, இழந்த ஆண்டவரே எல்லா காரியங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தாவீது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டது போல எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோமோ, நல்ல வருமானத்தை இழந்திருக்கலாம், நல்ல சுகத்தை இழந்திருக்கலாம், நல்ல ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இன்னொரு நபர் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நல்ல காலை வேளையில தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் இழந்தவைகளை திரும்ப தருவேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்களோ, இதெல்லாம் உங்க வாழ்க்கை இழந்திருக்கிறேன் நினைக்கிறீங்களோ, நீங்க இழந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. அது தாவீதுடைய கொள்ளை, அது தாவீதுடைய கொள்ளை. இழந்தவைகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த இழந்த எல்லா நன்மைகளை கத்த தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபையுள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நமக்காக எல்லாவற்றையும் தந்திருக்கிறவர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே நமக்கு தந்தவர், இயேசுவையே நமக்கு தந்தவர். உலகத்தில் நமக்காக ஜீவனை தந்தவர் இயேசு, நமக்காக இரத்தத்தை சிந்தினவர் இயேசு, நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் இயேசு. ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் நன்றி இருந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவர் நன்றியோடு எனக்காக எல்லாவற்றையும் தந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்களே, உம்முடைய சரீரத்தை எனக்காக நீங்க பிட்டு கொடுத்தீங்களே ஆண்டவரே. எனக்காக அர்ப்பணித்த இயேசுவை, எனக்காக தன்னையே ஈன்ற இயேசுவை நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அந்த நினைவோடு கூட கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து போவோம். இது கர்த்தருடைய பந்தி. ரட்சிக்கப்பட்டு பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்குரிய பந்தி. இந்த